நம்மளோட வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்கள நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. அதே நெனப்பாவே இருக்குது. எந்த ஒரு வேலையிலுமே கவனம் செலுத்த முடியல அப்படின்னும்போது, அதிலிருந்து நம்ம மீண்டு வெளிய வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்குது. நம்மளையும் விட மோசமான தருணங்களை எல்லாம் கடந்து வந்திருப்பாங்க சில பேர். அவங்களோட கதையையும், அவங்க கடந்து வந்த பாதையும் நம்ம கேட்டாலே போதுங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளவோ பரவால்ல அப்படின்ற மனநிலை நமக்கு வந்துரும். எல்லாருமே அவங்கவங்க விஷயத்துல சரியா தாங்க இருக்கிறாங்க. நம்ம தான் அதோட உண்மைத்தன்மை புரியாம, அவங்க மேல அன்பையும், பாசத்தையும் வச்சுட்டு இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட நிலைமை தெரியாம ஒருத்தர் நம்மள காயப்படுத்திட்டாங்க அப்படின்னும்போது, சரி அவங்களுக்கு நம்மள பத்தி என்ன தெரியும்? அதனால தான் அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டு போயிரலாம். ஆனா நம்மள பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட சூழ்நிலை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்மள கஷ்டப்படுத்துறாங்க பாருங்க. அத தான் மனசு ஏத்துக்கிறதுக்கு மறுக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. அன்பு வச்சா அலட்சியப்படுத்திடுறாங்க. பாசம் வச்சா பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. உண்மையா இருந்தா ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அதனால நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்கள நம்ம கடந்து போயாக தான் வேணும். ஏன்னா, இந்த பொய்யான உலகத்துல அன்பையோ, உறவையோ, இல்ல நியாயத்தையோ நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நிம்மதி அப்படின்றது இல்லாமலே போயிரும். நம்ம தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு, ஒரு தருணத்தில அது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்ததுக்கப்புறம், நம்ம சரியான வழியில போகணும் அப்படின்னு தான் நெனைப்போம். நம்மளால யாராவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னும்போது, நம்மளா இறங்கி போய் மன்னிப்பு கேட்போம். இதுதான் இயல்பு. ஆனாலும் சில பேர் இருக்கிறாங்க. தன்னோட தப்ப தப்புன்னே உணர்றதுக்கு மறுப்பாங்க. அப்படியே உணர்ந்தாலும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்குவாங்க. அத கூட ஏத்துக்கலாம். ஆனா, தான் செஞ்சது தப்பே இல்ல அப்படின்றத நியாயப்படுத்துறதுக்காக வாதாடி பல காரணங்கள உருவாக்குவாங்க பாருங்க. அதுதான் ஏத்துக்க முடியாததாவே இருக்குது. நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கு. அத நம்ம மாத்திக்கிறோம் அப்படின்றது வேறங்க. ஆனா, மத்தவங்களுக்காக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான குணத்த நம்ம மாத்துறோம் அப்படின்னும்போது, நமக்கு ஏற்படக்கூடிய 2 விஷயங்கள். 1 நமக்கான சுய அடையாளத்த நம்ம இழக்கிறோம். 2வது அவங்களோட எதிர்பார்ப்ப நம்ம பூர்த்தி செய்ய முடியல அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வரும்போது, அவங்க நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு அப்படின்றது குறைய ஆரம்பிக்குது. நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்கள அதோட வேல்யூ தெரியாம நம்மளா தொலைச்சாலும் சரி, இல்ல தானா விலகி போனாலும் சரி, அந்த தொலைக்கிறப்ப, இழக்கிறப்ப வரக்கூடிய அந்த வலிய விட, அத நம்ம நெனச்சு பார்க்கும்போது வரக்கூடிய வலி அப்படின்றது பல மடங்கு அதிகமா தான் இருக்கும். உறவுகளும் கூட அப்படிதாங்க. அதனால எதுவா இருந்தாலும் சரி, இருக்கும்போதே அத பாதுகாக்க கத்துக்கணும். ஒருத்தவங்க நம்மள வேணான்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க அப்படின்றதுக்கான சில காரணங்கள் இருக்கு. 1 நம்ம இயல்பாவே சில குணங்களோட இருப்போம். நம்மளோட குணங்கள் அவங்க குணத்துக்கு ஒத்து போகல அப்படின்னும்போது நம்மள புறக்கணிச்சுருவாங்க. 2வது நம்மக்கிட்ட இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்ல. நம்ம இனிமே அவங்களுக்கு பயன்பட மாட்டோம் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, நம்மள புறக்கணிச்சுருவாங்க. 3 நம்ம இருக்கிற இடத்துல நம்மள விட ஒரு பெஸ்ட்டான ஆள் அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னும்போது, நம்மள புறக்கணிச்சுருவாங்க. இதுல நீங்க எந்த காரணத்தினால புறக்கணிக்கப்பட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.